ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வைப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஆடி கடைசியாக வந்து வாங்கின கோல்டு பர்ச்சேஸ் தான் காட்ட போகிறோம். ஆடி ஆச்சரியத்தில் வாங்கினா அதுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பில்லு, பொருள். ஸோ இது இந்த மாதிரி டைப்னால் வந்துட்டு பாவலின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ரிங் தான், பாவலினாலே ரிங் டைப்ஸ் தான் வரும் போல். எனக்கு கரெக்டாக தெரியாது, பட் அங்கே அந்த செக்ஷனில் பாவலி டிசைன்ஸ் தான் போட்டிருந்தாங்க ஜிஆர்டியில். எனக்கு வந்து ப்ளெயினாக ரிங் டைப்பில் போட வந்து எனக்கு இல்லை, ரிங் ப்ளெயினாக இல்லை இந்த மாதிரி. ஸோ இதுதான் வாங்கினது. இது ப்ளெயினாக இருக்கும், எந்த ஒரு டிசைனும் இருக்காது, ப்ளெயினாக இருக்கும். இதோட டிசைன் வச்சது எனக்கு இருக்குது, அதாவது ஹேங்கிங் வர மாதிரி டிசைனில் வந்தது எனக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் சரி இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஆடியில் வந்து வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினது தான். இது வந்து கம்மல் வந்து ஒன்று 700 சம்திங் இருக்குது, 1.700 சம்திங் கிராம் இருக்குது. ஸோ வாங்க இதோட பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்துட்டு 1.767 தான், அதாவது 2 கிராம் இல்லை. இது வந்துட்டு இதுக்கு வந்து என்ன ரொம்ப எனக்கு ஷோக்கானது என்னென்னா வந்து வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ் வந்துட்டு இதில் உங்களுக்கே பார்த்தா தெரியும், இதில் எந்த டிசைனுமே இல்லை பாருங்கள், எந்த டிசைனுமே இல்லை, பிளெயின் தான். ஸோ இதுக்கே வந்துட்டு 19.7% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. 19.7%, 19% போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கேட்டோம், இந்த மாதிரி எதனா கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், சார் கம்மி எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து கிஃப்ட்டே வேண்டான்னா வந்து அதுலேருந்து 2% கம்மி பண்ணணும். சரின்னு சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டு வேண்டான்னு சொன்னோம். சொல்லப்போ வந்து அவங்க 2% கம்மி பண்ணுறான்னு சொன்னாங்க. ஆக்சுவல் ரேட்டுக்கும் இதுக்கும் கிஃப்ட்டு கம்மி பண்ணி இருக்கிற அந்த ஒரு ரேட் போட்டாங்களே, அதுக்கும் 150 ருபீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ அதுக்கு நம்ம கிஃப்ட்டே எடுத்துக்கலாம், அந்த 150 ருபீஸுக்கு கிஃப்ட்டே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவல் வந்து கிஃப்ட் இல்லாமல் இருக்கிற ப்ரைஸுக்கும் கிஃப்டோடு இருக்கிற ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 150 தான். ஸோ நாங்கள் வந்து கிஃப்ட்டுக்கே போயிட்டோம். அப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு 160 ருபீஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது கிஃப்ட்டும் கூட சேர்த்து வந்துட்டு ஒரு 1.38 சம்திங் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் கம்மி பண்ணாங்க. ஸோ வந்து 19.7 இருந்து 18.32க்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது அதுலேருந்து 1.38 சம்திங் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 160 ரூபா, கிட்டத்தட்ட 160 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கம்மி பண்ணியிருக்காங்க. சரி கிஃப்ட்டு போகலான்னு பார்த்தா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. சரி இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ இது எனக்கு எப்படின்னா வந்து இது இப்படி ஜஸ்ட்டு நம்ம இப்படி போட்டால் இது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நல்லா 2 கிராமிலே இருக்குது, 1.5 கிராமிலே இருக்குது. நம்ம வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் போட்டால் நல்லாவும் இருக்குது. காது நிறைஞ்ச போய் என் ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இது வந்து போட்டால் கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்குன்றேன். இதே வெயிட்டில் குட்டியாகவும் இருக்குது, அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த டிசைன் வச்சும் என்கிட்ட இல்லை பாவலி கலெக்ஷன்ஸில். இது மட்டும் இல்லை, மீதி நான் வந்து வச்சுருக்கேன், வேறு மாடல்ஸில் வச்சுருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி போடணும்னு ஆசை. ஏன்னா சின்ன வயசில் காலேஜில் எல்லாம் படிக்கும்போது சின்ன வயசுல எல்லாம் வந்து இதில் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸில் வந்து சில்வர் கலரில் கிடைக்கும். அது வந்து போட்டால் அழகாக இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸு சுடிக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன், ஃபேன்சியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டில் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கினது. இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்படி இழுத்துட்டு உள்ளே விட்டால் போதும், அவ்வளோதான். ஆணியெல்லாம் லூஸ் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டுக்கலாம். காலேஜ் போகிற கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்களேன், ரிங்கு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு வந்து கிஃப்ட் என்னென்னா, அவங்க என்னென்ன கிஃப்ட் இருந்ததுன்னா, ஒரு குழிப்பணியாரம், இந்த ஒரு குழிப்பணியாரம் போடுற ஒரு தவா மாதிரி கொடுத்தாங்க, ஒரு பேன் மாதிரி அது இருந்தது. அப்புறம் வந்துட்டு இது இருந்தது. அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் மாதிரி
இதுக்கு முன்னாடி நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு இதே அமௌண்ட் மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்தாங்க. டீ பால் எல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி குட்டியாக ஒரு 400 மில்லி லிட்டரில் வர மாதிரி அதில் கொடுத்தாங்க. ஸோ அது இருந்தது, இது இருந்தது. அப்புறம் வந்துட்டு இது குழிப்பணியாரம் இது இருந்தது. அவ்வளோதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வேறு இன்னொன்றும் இருந்தது, அது தெரியல. ஒரு குட்டி கடாய் மாதிரி ஸ்டீலில் இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த மாதிரியே எங்கள் அம்மா வந்து 4000க்கு வந்து சீட்டு போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் தான் போட்டிருந்தாங்க. அவங்க ஜானில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜான்லேயோ ஃபெப்ரில் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சாங்க. ஸோ அப்போ நான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். வாங்க இது பார்க்கலாம் எப்படின்னு. இதில் 3 செட் இருக்குது. இது வந்து பெருசு, இது பெருசு. இது வெயிட்டாகவும் இருக்குது, ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பீஜனோடது. நம்ம நல்லா குழம்பெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து செகண்டு, அந்த சைஸோட 2வது வருது. இதுக்கு 2வது சைஸ், அதுக்கு 3வது சைஸ். இது எல்லா 3க்குமே காப்பர் கோட்டிங் இருக்குது. ஸோ ஒரு காம்பேக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் போனால் வந்து இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஒரு குண்டா மாதிரி இதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம குழம்பு அந்த மாதிரி எல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதுவே வாங்கிக்கலாம். வெயிட்டாகவும் இருக்குது கொஞ்சம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.